என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நாங்களும் தேட்டர் வச்சுருக்கோம். அந்த தேட்டர் கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும்போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும், பயங்கரமாக இருக்கும். கூட்டங்களாக நிற்கும். நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் தாய்மார்களின் பேராதவருடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியாக வருவாங்க. 5 பேர் வர மாட்டாங்க, ஒரு குடும்பமே வரும். ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சுன்னா வரும், ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ பேர் வரும். ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர், நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்படி காரணம், முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோடய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்குன்னா அது அபி தான், டைரக்டருக்கு தான் போயிடுச்சு. ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து தான் சொல்லுவேன், இது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது. அந்த கையை வச்சுன்னு சொல்லுவேன். நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான், இன்னொரு தடவை பொண்ணு அதை நல்லா பண்ணிடுறேன், இன்னொரு தடவை நமக்கு பொண்ணு இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லாம் வந்து சொல்லும்போது அது அபியோட ஸ்டைலை தான் நான் பிடிச்சேன். ஸோ அபி, தேங்க்யூ. இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க, நான் உனக்கு நன்றி சொல்லணும்.